கல்யாண வீட்டு ஸ்டைலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் ரவா கிச்சடி நல்லா நெய் வாசம் கமகமன்னு இருக்க உதிரி உதிரியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய், 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1/2 டீஸ்பூன் கடுகு, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஃப்ளேவருக்கு கொஞ்சம் முந்திரி, இது பொன்னிறமானதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம், பெருங்காயத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு சால்ட்டு, 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ வெங்காயம் ஒரு 70% குக் ஆனதும் 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதோட ராஸ்மெல் போனதுக்கப்புறம் 1 கப் நான் பீன்ஸ் கேரட் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பச்சை பட்டாணி இருந்து அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. காய்கறிகளை கொஞ்ச நேரம் வதங்கினதுக்கப்புறம் 1 பங்கு ரவைக்கு 3 பங்கு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் 1 கப் ரவையை அதில் ஆட் பண்ணி ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ரவை ஒரு 90% குக் ஆனதும் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா நெய் வாசம் கமகமன்னு இருக்க உதிரி உதிரியாக ரவா கிச்சடி ரெடி. லாஸ்ட்டாக மல்லி இலை தூவி இறக்கி சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும்.